ஆளுக்கு ஒரு நிமிஷம் வாழ்த்திட்டா அதாவது நான் அவங்கள அழைக்கும் போது பிரச்சார பயணம் புறப்பட்டாங்க இந்த நாள். நான் சொன்னேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாட்டிய நாடகம் தயார் பண்ணியிருக்கேன், 152 படத்தில் நடித்த நீங்கள் வந்து அதை பார்த்து வாழ்த்தினா தான் அதுக்கு சிறப்பு. டூரை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க டூரை இதுக்காக. அது மட்டும் இல்லை, திரைப்படமாக எடுக்கணும்னு ஸ்ரீராம் சர்மா என்கிட்ட 2 வருஷமாக சொல்கிறாரு. எனக்கு அந்த கலை உலகத்தில் தொடர்பு இல்லையே, பயிற்சி இல்லையே, நீங்கள் இயக்கணும்னாரு. காலம் வந்தால் பார்ப்போன்னே. இப்போ அவர்களுக்கு ஒரு வண்ணம் வந்திருக்கு நம்முடைய புரட்சி கலைஞருக்கு. அது ஒரே ஒரு வேண்டுகோள், அது கதை வசனம் மட்டும் ஸ்ரீராம் சர்மாவுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வாழ்த்து அழைக்கிறேன். அதாவது உங்கள் அனைவருக்கும் நான் மாலை நடத்தும் வணக்கங்கள். ஐயா வாழ்த்தும் போது என்னை வாழ்த்த சொல்கிறாங்க, எனக்கு அதான் எனக்கு புரியல. கவிக்கு வாழ்த்தும் போது என்னை வாழ்த்த சொல்கிறாங்க இந்த மேடையில். அதுக்கு முழு காரணம் வைகோண்ணன். இந்த நாடகத்திற்கும் அனைத்துக்கும் முழு காரணம். இது வரைக்கும் நான் நாடகம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் சார் நாடகம் ஏதோ ஒன்று ஒரு தடவை இங்கே வந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கோம். வைகோண்ணன் இப்போ தான் இந்த ட்ராமாவுக்கு வந்து பார்த்து ரொம்ப ரசித்தேன். நான் அண்ணன் வைகோ அவர்கள் சின்னையா வாசனை சொல்லிக்கிட்டே இருந்தேன், கைதட்டி இருந்தேன். இந்த ட்ராமாவில் என்ன ஒன்று கவனிச்சிங்களா? முஸ்லீமாக இருந்த யார் ஹைதர் அலி, அவருக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் குயிலி உடையாள் யார், அவர்கள் பின்னாடிக்கு வீரர்கள் யார், பக்கத்தில் இருக்குமே எனது சகோதரர் யார், இதையும் நீ கவனிக்கணும். இவ்வளவு தூரம் நாடகத்தை மிக சிறப்பாக அதான் சொல்ல அண்ணன்ட்ட கேசட் கேட்டேன். ஏன் கேசட் கேட்டேன்னா பாடல்கள் அவ்வளோ அற்புதமாக இருந்து, யாரையும் இசையமைச்சாங்களோ மிக அற்புதமாக இருந்தது. எல்லாரும் பார்க்கணும். நாங்கள் வந்தங்கனால எல்லாத்தையும் குறைச்சிருக்காங்க. இங்கிருந்து நல்லா தெரியுது. இங்கே போய் வெறும் வீரத்தாய் வேலுநாச்சியார் ட்ராமா மாதிரி பார்த்த மாதிரி வந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயம். இல்லை தமிழுக்காக அது சாட்சி சார் உயிரை கொடுத்து வசனம் பேசியிருப்பார். இது 2-3 வசனம் எங்கள் அரசியலுக்கும் பொறுத்து. அதில் எண்டில் அரசியல் பேசக்கூட இருந்தாலும் சொல்கிறேன், கொட்டும் முரசு வெற்றி முரசுன்னு பாடுறாங்களே, அந்த முரசுக்குத்தான். இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், இங்கே அரசியல் பேசக்கூடாது தான், பேச வேண்டிய சொன்னேன். எல்லாம் இருக்கோம்ல, பேசித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. கவி இருக்கனால அவர் இருக்கனால நம்ம அதெல்லாம் பேசக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம். அண்ணன் இருக்கார் எனக்கு மேலே. இந்த நாட்டிய நாடகத்துக்கு இடம் தந்த நாரத கான சபா நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இதிலே அதாவது இப்போ சினிமா பற்றி எடுக்கணுங்கிறாங்க. நான் நிச்சயமாக அந்த சூழ்நிலை, இப்போ தேர்தல் நேரம் இருக்குது, தேர்தல் முடிஞ்சு அந்த சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயமாக அதற்கு அன்றைக்கி யார் மார்க்கெட் இருக்கா அவங்கள போட வேண்டும், போட்டு தான் நான் எடுக்க வேண்டும். ஆனால் இந்த மாதிரி நடனம் ஆட தெரியாத உங்கள நான் எங்கே பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி வராங்க ஹாய்வின்னு நான் என்ன பண்ணுறேன். அதனால் அதெல்லாம் தெரிஞ்சு சுதானமாக நான் பார்த்து எல்லாத்தையும் செய்யணும். இதற்கு அடுத்த நடிகர் இவருக்கு தெரியும் இல்லையான்னு இவன் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இவர் தான் நாளைக்கு எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுறவர். நாளைக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய இவர்களால் எல்லாத்தையும் நீங்கள் தான் வெளிச்சம் போட்டு காட்டணும். அப்படி என்றால் நான் நடிக்க தயார், நீங்கள் தயாரிப்பாளர் ஆக இருக்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் மக்களே, நன்றி வணக்கம்.